He selected me. நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரிக ஆசாரிய கூட்டம். சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் ஸ்பெஷல். என்னை அவர் ஸ்பெஷலா இருக்கிற எல்லா மனிதர்கள் மத்தியிலிருந்தும் என்னை தனியாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். நான் தெரிந்தெடுக்கப்பட்டவன். ஐயா, உங்ககிட்ட போய் ஒரு நல்ல மனுஷனை தெரிஞ்செடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா நீங்க எப்படி தெரிஞ்செடுப்பீங்க? பார்க்க உயரமா, வெயிட்டா, அழகா, ஹைட்டா இருந்தா தெரிஞ்செடுப்பீங்க. ஆனா கர்த்தர் எப்படி தெரிஞ்செடுப்பார் தெரியுமா? அவர் மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ உள்ளத்தின் ஆழத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். அவருக்கு தெரியும், இந்த ஜனம், இந்த பிள்ளைகள் என்னுடைய அஸ்திபாரத்திலே நிலைத்திருந்தால் இவர்களை ஒருவனும் மேற்கொள்ள மாட்டான் என்று. நீங்கள் உடைக்கப்பட்ட, வேதனைப்படுத்தப்பட்ட நிலைமையிலிருந்து உங்களை தெரிந்தெடுத்து இன்றைக்கு அவருக்கு சொந்தமாய் வைத்திருக்கிறார். இப்போ நீங்களும் நானும் யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு சொந்தம். ஆண்டவருக்கு சொந்தம். நான் இன்னும் ஒன்று சொல்லுவேன், உங்களை உரிமை கோரி ஒருவனும் வரமாட்டான். பிசாசு அப்படியே பார்த்துட்டே இருப்பான். இவன் என்னுடையவன் ஆச்சே, இவன் என்னுடைய சுபாவத்திற்குரியவன் ஆச்சே, இவன் என் குடும்பத்தை சார்ந்தவன் ஆச்சே, இவனை நான் தானே அடிமைப்படுத்தி வச்சிருந்தேன், நான் தானே இவனுக்கு பலகீனத்தை கொடுத்து வச்சிருந்தேன், அப்படி என்று பிசாசு உங்களை குறித்து உரிமை கோரினால் இப்ப சொல்லுங்க, நான் யாருக்கும் சொந்தம் அல்ல. என்னை ஒருவர் தெரிந்தெடுத்திருக்கிறார், என்னை ஒருவர் வேறு பிரித்திருக்கிறார், என்னை ஒருவர் அவருக்கு சொந்தமாய் மாற்றி இருக்கிறார். சொந்தமாய் மாற்றினது மட்டுமல்ல, அந்த கிறிஸ்து ஆகிய கண்மலையின் மேல் என்னை உறுதிப்படுத்தி இருக்கிறார். இனி ஒரு காலம் எதுவும் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு தமது தூதர்களை அனுப்பி என்னை காவல் புரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை காவல் புரிந்து கொண்டிருக்கிறார். விசுவாசம் இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். எதுவும் என்னை மேற்கொள்ளும்படி அவர் அனுமதிக்க மாட்டார். ஏன் அனுமதிக்க மாட்டார்? நானும் நீங்களும் அவருடையவர்கள், அவருடைய சொந்தம். எப்படி சொந்தமாக்கிட்டோம்? ஒரு காலத்தில் நாம் இருளுக்குரியவர்களாயிருந்தோம். அந்த காலத்தினின்று குருட்டுத்தன்மையாய், அதாவது மந்தமாய், எது செய்யணும்னு தெரியாம பைத்தியமாய், அலங்கோலமாய், எல்லோராலும் மிதிக்கப்படத்தக்கவர்களாய் இருந்த பொழுது கானா ஒரு கல்யாண வீட்டுல கற்சாடி, இல்லையா? கற்சாடி தான் பைபிள் இருக்கு. கற்சாடி வைக்கப்பட்டிருந்தது. மலையாளத்துல படிச்ச கல் தொட்டி. என்னது இது? எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, அதாவது கால்களை கழுகி, கால்களை ஒரு வீட்டுக்குள்ள போனோம்னா எப்படி போகணும்? ஒரு வீட்டுக்குள்ள போகணும்னா எப்படி போகணும்? கால்களை நல்லா கழுகிட்டு போனோம். ஆனா நம்ம ஊர்ல உள்ள சாணியெல்லாம் கொண்டு போய் வீட்டுக்குள்ளதான் தேய்ச்சி வைப்போம்.